இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் வந்து என்னென்ன அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன், அதோட யூசஸ் என்னன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் சொரக்காய் வத்தல் எப்படி போடணும் அது உங்களோட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் போலார் பியர் ஐஸ்கிரீம் செரிமனி ஓப்பனிங் செரிமனி அதுக்கு போயிருந்தப்போ விஸ்வநாதன் சார் வந்திருந்தாங்க. அவரோட நடந்த சில ஃபோட்டோஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் லாகுன்னு சொல்லலாம். அதாவது காலையில் வந்து நான் வந்து கேர்டு வந்து உர போட்டிருந்தேன். மத்தியானத்துக்கே வந்து அது வந்து தயிராகிடுச்சு. அப்புறமா மாவு வந்து ஊற வச்சுட்டு அரைக்கவே மறந்துட்டேன். ஸோ மிக்சியில் போட்டு அரைச்சிருந்தேன் மாவை. அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே அமேசான்லேருந்து வந்துருந்துச்சு ப்ராடக்ட்ஸு. ஸோ அது வந்து நான் புக் பண்ணல, எதுவுமே வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் புக் பண்ணியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா மொரிங்கா ஹைபிஸ்கஸ் டீ பேக்கெட்ஸ் வந்து இது வந்து ஒரு பேக்கெட்டில் 25 நம்பர்ஸ் இருக்கும். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரிஜினல் ஹைபிஸ்கஸில் எப்படி நம்ம குடிச்ச அந்த டேஸ்ட் வருமோ சேம் டேஸ்ட் இதில் வந்துருந்தது. இது வந்து ஏன் குடிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் இது. இது வந்து நம்மளுக்கே தெரியாமல் சில டைம் வந்து கோல்ட் ஆகிடுச்சோ அப்படி இல்லைன்னா வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டி நல்லா என்ஹான்ஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹைபிஸ்கஸ் டீயோட ஹனி போட்டு குடிச்சு பாருங்கள். நார்மலாக நம்ம அந்த காலையில் எழுந்துச்சி டீ குடிக்கிறோம்ல, அதுக்கு பதில் இந்த டீ குடிச்சிங்கன்னா ஹெல்த்துக்கும் நல்லது, ஸ்கின் நல்லா பளபளன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீம் வாங்கியிருந்தாங்க ஹஸ்பண்ட். என்னன்னு பார்த்திங்கன்னா கண்ணுக்கு கீழே கருவளையம் பயங்கரமாக இருந்துச்சு அவருக்கு. இந்த க்ரீம் போட போட வந்து நல்ல மாற்றம் தெரிஞ்சுது. பியூராக வந்து ஹெர்பல் இது. ஆக்சுவலாக மாந்தன சத்யநாராயணன் சொல்லிட்டு தெலுங்குல வந்து ஒருத்தவங்க இதை வந்து சேல் பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் பவர் வந்து நல்லா இருந்துச்சு. 573 rupees அது சின்ன பாட்டில். அதுள்ள பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மொரிங்கா பவுடர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, டாட்டா ப்ராடக்ட்டு. இதில் வந்து எந்த ப்ரெசர்வேட்டிவ் ஆட் பண்ணல. இது வந்து நம்மளுக்கு நார்மலாக முருங்கை இலை கிடச்சிதுன்னா ஓகே, இல்லாதப்போ என்ன பண்ணுறது? ஸோ அதனால் அந்த மாதிரி வாங்கியிருந்தாங்க. எல்லாத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், குழம்பு, பொரியல் அந்த மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா மண் பாத்திரம் வாங்கியிருந்தாங்க. அதாவது ஹஸ்பண்ட் வந்து இந்த சில் வாட்டர் குடிக்கிறதுக்கு பதில் ஃப்ரீசரில் வச்சு குடிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களே இந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 300 கிட்ட வந்துச்சு. அப்புறம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் இதை காட்டியிருக்கேன், டீடாக்ஸ் பாட்டிலு. இது வந்து டெய்லி அவர் எண்ணெயை கேட்காம அவரே பண்ணிக்கிறாரு. அது ஒரு சந்தோஷம். பார்த்திங்கன்னா 500 இதோட ரேட்டு. ஃபுல்லாக கிளாஸ் இது நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து இன்ஃப்யூஷன் பாட்டில்னு கூட சொல்லலாம். இது வந்து நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், அதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி வாட்டரை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு நைட்டே ஆட் பண்ணி வச்சுருறாங்க. பம்கின் சீட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தார். இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணார். ஆக்சுவலி இமேஜில் பார்க்கும்போது ஃபுல்லாக இருந்துச்சு, ஆனால் வரும்போது அதில் வந்து குவார்ட்டர் ஆஃப் தான் இருந்துச்சு. அதோட ப்ரைஸும் உங்களுக்கு எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே எடுத்த ராகி களியோட பச்சைப்பயிர் குழம்பு. இந்த பச்சைப்பயிர் குழம்பு ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். இது வந்து செம்ம ஹெல்த்தி. பசங்களுக்கு வாரத்தில் ஒரு 2-3 வாட்டி செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்டியாக கூட இருக்கும். இது வந்து ப்ரோட்டீன் நல்ல இன்டேக் எடுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. இந்த பச்சைப்பயிர் குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம களி, தோசை, சப்பாத்திக்கு வந்து நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும். இது ரைஸ்க்கும் களிக்கும் தான் இது நல்லா ஆப்டாக மேட்ச் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சைப்பயிறு சாப்பிட்றதுனால உடம்புல நல்லா கூலிங் அண்ட் கர்ப்பப்பையை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம். யாருக்கெல்லாம் வந்து சீக்கிரமாக கன்சீவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ இந்த பச்சைப்பயிறு குழம்பு வாரத்தில் ஒரு 3 வாட்டி சாப்பிட்டுட்டே வாங்க. போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இது வந்து நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு சுட சுட ராகி களி செஞ்சுருந்தேன். அது கூட பார்த்திங்கன்னா இந்த பச்சைப்பயிறு குழம்பு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மத்தியானம் எடுத்த லாக். இது பார்த்திங்கன்னா ஈவினிங், அதாவது எலெக்ஷனுக்கு முந்தின நாள் எங்கள் பிரதரோட மேரேஜ் நடந்துருந்துச்சு திருவள்ளூரில். செம்ம டிராஃபிக்கு. வரும்போதும் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஒரு 2 o'clock ஆகிடுச்சி நாங்கள் கிளம்பி வரத்துக்கு. அங்கேயே ரிசப்ஷனோட அம்மா கிட்ட ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அம்மா இன்னும் ஸ்டே பண்ணுன்னு சொன்னாங்க. பட் வந்து ரொம்ப முடியல, ஸோ கிளம்பி வந்துட்டோம். அடுத்த நாள் இங்கே வந்து ஓட்டு போடணும், ப்ளஸ் இங்கே ஒரு மேரேஜ் இருந்துச்சு. ஸோ அதனால் காலையில் எழுந்தோன்னே இஞ்சி டீ போட்டு குடிச்சிட்டு பார்த்தா தக்காளி இல்லை, பொட்டேட்டோ இல்லை, எது செய்யணுனாலும் சரி பிளிங்கிட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம கடையில் போய் வெயிலில் வாங்குறதுக்கு இந்த பிளிங்கிட்டே ஆர்டர் பண்ணிக்கலாம்.
அப்புறம் பாதாம் இப்போல்லாம் ஒரு ஹெல்த்தியாக ஒரு 7 பாதாம் நைட்டு ஊற வச்சு அதை சாப்பிட்றேன். ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லதுன்னு. அப்புறமா நைட்டே வந்து அந்த 2 மணிக்கே வந்து நாளைக்கு சொரக்காய் வேஸ்ட் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு சொரக்காக்காக வத்தல் செஞ்சுருந்தேன். பச்சரிசி நைட்டே சாயங்காலமே போகும்போது ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜவ்வரிசி வந்து மார்னிங் தான் ஊற வச்சேன், ஒரு 10 நிமிஷம் முன்னாடி. ஆக்சுவலி போன வீடியோவில் பார்த்திங்கன்னா போன வருஷம் ஒரு 2 வருஷம் முன்னாடி சொரக்காய் வத்தல் வீடியோ போட்டிருப்பேன். அதோட எண்டு கார்டை இதில் கொடுக்குறேன். என்னென்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து நான் ஜவ்வரிசியை வேக வச்சு ஆட் பண்ணியிருப்பேன். இதில் வந்து ஜவ்வரிசியை வேக வைக்காமல் அரிசி கூட ஜவ்வரிசியை வேக வச்சுட்டு சொரக்காய் லாஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். அதில் வந்து சொரக்காய் சின்ன சின்ன பீஸ் போட்டிருப்பேன். இதில் வந்து நல்லா சொரக்காய் தெரிகிற மாதிரியே போட்டிருந்தேன். இந்த சொரக்காய் நல்லா தெரிகிற மாதிரி ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்து சரி கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த ஜவ்வரிசி வந்து அப்படியே வெந்துடுச்சு. விசில் போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஜவ்வரிசியாக லைட்டாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து வத்தல் போடும்போது ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் உப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக பாதி உப்பு தான் போடணும். அது கூட கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அந்த சொரக்காய் நல்லா அந்த சூட்டுலேயே வெந்துடும். நீங்கள் வந்து ரொம்பலாம் இது கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. ஒரு பக்கம் நீங்கள் அடுப்பு மேலே வச்சுட்டு நீங்கள் எங்கேயாவது போயிட்டே இருந்திருந்தீங்கன்னா அதுவே வந்து வெந்துடும். அது கூட வந்து நான் பொடியாக சீரகம் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். எப்போ சம்மர் சீசன் வந்தாலும் இந்த சொரக்காய் வத்தல் கஞ்சி வத்தல் போடுறனோ இல்லையோ இந்த சொரக்காய் வத்தல் மிஸ் பண்ணாமல் போட்டுருவேன். ஏன் பார்த்திங்கன்னா சொரக்காய் வந்து நீர்க்காய் நம்ம வந்து அப்படியே சாப்பிட்ணுன்னா சில பேர் கஷ்டப்படுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நீர்க்காய் அப்பப்போ நம்ம சேர்க்கும்போது உடம்பு வந்து நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த சொரக்காய் வந்து அரைச்சிட்டு கூட சில பேர் போடுவாங்க. பட் இந்த சொரக்காவை நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கிள்ளி வத்தலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து செஞ்சு வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் மத்தியானம் வந்து 2 மணிக்கு வரும்போது தான் இந்த மாதிரி அப்புறமா எடுத்து போட்டுட்டேன். ஏன்னா சூடோடு இது கை வந்து சூடு பொறுக்க அளவு முடியாது. ஸோ அதனால் போட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் செரிமனிக்கு தான் போயிட்டுருக்கோம். ஐஸ்கிரீம் ஓப்பனிங் செரிமனி போலார் பியர்ன்னு சொல்லிட்டு. இதோட பிராண்ட் வந்து இந்த அண்ணா சொன்னாங்க பெங்களூரில் இருந்துச்சு. அதை வந்து இவங்க ஃப்ரான்ச்சைசி பண்ணி இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா ஓப்பனிங்க்கு யார் வந்திருந்தாருன்னா விஸ்வநாதன் சார் தான் வந்திருந்தார். உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும், விஐடியோட வைஸ் சான்சலர் விஸ்வநாதன் சார். அதுக்கப்புறம் அவங்க மகன் வந்து சங்கர் சார் வந்திருந்தாங்க. நாங்கள் கரெக்டாக போகிறோம், அவங்க உள்ளே என்ட்ரு ஆகிட்டு ஓப்பன் ஆகி உள்ளே போயிட்டுருந்தாங்க. ஸோ வீடியோ எடுக்க முடியல. பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு ஓப்பன் ஒரு 2 நிமிஷம் கரெக்டாக நாங்கள் முன்னாடி வந்திருந்தோம். அந்த ஓப்பனிங் செரிமனி பார்த்துருக்கலாம். இவன் வந்து என் பையன் கேட்டுருந்தான், யார் விஸ்வநாதன் நீங்கள் எல்லோரும் சொல்லிகிட்டே இருக்கீங்களே, எனக்கு ஐஸ்கிரீம் கொடுக்க மாட்டிங்களா அப்படி கேட்டுருந்தான். வாடா கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூப்பிட்டு போனாங்க. அவர் வச்சுருந்த பிஸ்கெட்டை அவருக்கே தெரியாமல் எடுத்து சாப்பிட்டுட்டான். என்னடா அவன் பேர் அப்படின்னு எல்லாம் கேட்டுருந்தார். என்னடா ஆக போகிறேன்னா டாக்டர்லாம் ஆக மாட்டேன், உங்கள் யூனிவர்சிட்டியில் நான் வந்து இன்ஜினியராக ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் வந்து அவ்வளோலாம் பேசுவான்னு எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா இவன் இவ்வளோ எதனா பேசிடுவானோன்னு எனக்கு அது வேறு பயம். இவன் தான் பயங்கரமான போல்டாச்சு. அதனால் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பேசிவிட்டு அவர்கிட்டேருந்து பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் அவர் கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கிளம்புனது தான் போதும், எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கித்தா, எனக்கு வந்து இந்த சாக்கோ சிசில் தான் வேணும்னு ஒரே அடம் பிடிச்சான். அது வந்து ரொம்ப சாக்லேட்டாக இருக்கும், உன்னால் சாப்பிட முடியாது, திகட்டண்டான்னு சொன்னால் கூட கேட்கல. பட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃப்ளேவர் எடுத்தாலும் நம்ம வந்து இதை வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச், இபாக்கோ மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் சாப்பிட்லாம். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸோட வெண்ணிலா ஐஸ்கிரீம் வித் ஹனி சாப்பிட்ருந்தேன். அதுக்கப்புறம் இவன் வந்து சாக்கோ சிசில் வெண்ணிலா மட்டும் சாப்பிட்டுட்டு உள்ளே இருக்கிறத வந்து என்ன பண்ணிட்டான்னு பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுட்டான். இந்த அண்ணா வந்து செம்ம இன்ஸ்பிரேஷனு. ஆக்சுவலி ஆல்ரெடி அவர் ஜாக்கி ஷோரூம், அதுக்கப்புறம் இந்தியன் டெரன், அந்த மாதிரி நிறைய ஷோரூம்ஸ் ஓப்பன் பண்ணியிருப்பார். எப்போ பார்த்தாலும் அவரோட மென்டாலிட்டி பிஸ்னஸ்லேயே இருக்கும். சச் எ இன்ஸ்பிரேஷன் பர்சன். அவங்க ஃப்ரெண்டோட பர்த்டே அன்றைக்கி. ஸோ அதனால் நாங்கள் வந்து கேஷுவலாக கிளம்பிட்டதுக்கப்புறம் வந்து கேக் கட் பண்ணுறாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேக்கும் சாப்பிட்டுட்டு இதையும் சாப்பிட முடியல, திகட்டுது, ஆனாலும் குட்றானா கொடுக்கல, அவனே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்புறம் கிளம்பும்போது கிட்டத்தட்ட 1:40 ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் எங்கே சமையல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டிவைன் கேஃபில் ஒரு சாம்பார் சாதம், ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டுட்டோம். அப்புறமா ஈவினிங் வந்து ரசம், சாதம், அப்பளம் எல்லாம் செஞ்சுருந்தேன். இந்த லாக் இதோட முடியுது. பிடிச்சிருந்தா லைக் தட்டுங்க.